அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு குர்ஆன் வகுப்புக்கு நம்ம போலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு நம்ம அந்த கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு விஷயம் பத்தி பேசிட்டு அதனுடைய தொடர்ச்சியா ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது லஅல்லக்கும் தத்தக்கூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதாவது ரெண்டாவது இந்த நோன்பு எதுக்கு கடமையாக்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதன் மூலம் நீங்கள் மீட்சி அடையலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த குர்ஆன்ல 283 சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு பொருளா எடுத்துட்டு மீட்சின்னா என்ன, அதுக்கு என்ன அரபி வார்த்தை, அதனுடைய தொடர்புடைய வெற்றி லஅல்லக்கும் துஃப்லிஹூன்ங்கிறது நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டுன்னு குர்ஆன் வசனம் முடியும். லஅல்லக்கும் தத்தக்கூன்னு குர்ஆன் வசனம் முடியும். அப்படி உள்ள வசனங்களை எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த பூமியில பார்த்தோம்னா குர்ஆன் மட்டும் பக்தியை சொல்லல, வேற மாற்று மதத்தவர்களும் அல்லாஹ் 2:62 சொல்ற மாதிரி யாரா இருந்தாலும், அதாவது பல்வேறு தரப்பட்ட நம்பிக்கையுடைய இல்ல வழிகாட்டுதலை பெற்ற மக்களும் பக்தியை பத்தி சொல்றாங்க. பட் அதுவும் பக்தி மார்க்கம் தானே, இதுவும் பக்தி மார்க்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாம எனக்கு சில விஷயங்களை படிச்சதுனால குர்ஆன் லேட்டஸ்டா வந்தாலும் அதுல என்ன ஒரு விசேஷமான விஷயங்களை நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. அதாவது பக்தி யோகம்னு சொல்லுவாங்க, பக்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. குர்ஆன் அதுதான் சொல்லுது, பக்திமான்கள்னு நம்மள சொல்லுது. யாரு அல்லாஹ் மேல பக்தியா இருக்காங்களோ அவங்கள பக்திமான்கள்னு எல்லா நபிமார்களை சொல்லி காட்டுறாங்க. அவர் பக்திமானா இருந்தாரு அப்படின்னு சொல்லி. பொதுவா பக்தினா நம்ம என்ன, பொதுவான நம்பிக்கை எப்படி இருக்கு, குர்ஆன் என்ன சொல்லுது, என்ன வேறுபாடு, இதை நாம தெரிஞ்சுக்கிறது அவசியம்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் அந்த வசனத்தை மட்டும் படிச்சிடுறேன். நம்பிக்கை கொண்டவரே, உங்களைத்தான் உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தவாறே உங்களுக்கும் நோன்பிருத்தல் விதிக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு. அதாவது நம்ம அந்த பக்திக்கு தக்வா அரபி வார்த்தை அப்படி கூட சொல்லலாம், ரெவரன்ஸ். அல்லாஹ் மேல பக்தினா ரெவரன்ஸ். அதுக்கு ஒரு ஒரு அல்லாஹ் மேல ஒரு ரெஸ்பெக்டோட இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தன்மையை பிரமிப்போட இருக்கு, அல்லாஹ்வுடைய தன்மையை பத்தி அறிஞ்சு பிரமிப்போட இருக்கிறது, அப்புறம் அவேர்னஸ் விழிப்புணர்வோட இருக்கிறது. அதான் இன்னைக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட கூட அவர் நீண்ட கால நண்பர், நாங்க 2 பேரும் பேசுவோம். ஆனா அவர் அல்லாஹ் மட்டும் கிடையாது, அவர் தௌஹீது ஜாக்கு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருப்பார். ரொம்ப நல்ல நண்பர். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க அல்லாஹ்வை நம்பி இருக்கிறதுக்கும் நாங்க அல்லாஹ்வை நம்பி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே பிரமிச்சிட்டார். என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க என்ன நம்புறீங்க, நான் என்ன நம்புறீங்கன்னாரு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் சொல்லி காட்டினேன் அவர்கிட்ட. என்ன சொல்லி காட்டுறேன்னா, அல்லாஹ் 2:188 சொல்றாங்க. அதாவது 2:188 என்ன சொல்றாங்கன்னா, இந்த லஞ்ச ஊழல் கொடுக்கறத பத்தி நோன்பு முடிஞ்ச உடனே அந்த வசனம் வரும். அதை நான் படிச்சும் காட்டினேன் ஆங்கிலத்துல. ஒரு மாற்று மத சகோதரரும் இருந்தார். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இது ஆக்சுவலா நான் தயார் பண்ணதுல இது வரல, ஆனா இந்த பக்தின்னு வந்ததுனால அதை நம்ம ஒரு உதாரணத்துக்காக மேற்கோள் காட்ட சொல்றேன். நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பணத்தை சட்டவிரோதமாக அபகரித்துக் கொள்ள வேண்டாம். அன்றியும் நீங்கள் அறிந்திருக்கும் நிலையில் மற்றவர்களின் உரிமைகளில் சிலவற்றை சட்டவிரோதமாக பறித்து கொள்வதற்காக அதிகாரிகளுக்கு நீங்கள் லஞ்சம் அளிக்கவும் வேண்டாம். இந்த வசனத்தை படிச்சுட்டு அப்ப அந்த மாற்று மத சகோதரர்கிட்ட இங்கிலீஷ்ல படிச்சு காட்டினேன். எவ்வளவு சூப்பரா கிளியரா இருக்கு குர்ஆன்ல. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் எங்கேயாவது போனா ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா 500 ரூபாய் கொடுத்துட்டு போயிருவேன், 1000 ரூபாய் ஃபைன் இருக்கும், இல்ல 1500 ரூபாய் ஃபைன் இருக்கும், 500 ரூபாய் கொடுத்துட்டு போயிருவேன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நான் அப்படி கொடுக்க மாட்டேங்க, அப்படி உண்மையில நான் தப்பு பண்ணியிருந்தா ஃபைன் தான் கட்டுவேன், இப்படி எங்கேயுமே லஞ்சமே கொடுக்கறது இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு அல்லாஹ் போதுமானவனுங்க, அப்படி அவர்கிட்ட அவன் இவன் நம்ம அல்லாஹ் போதுமானவருங்க. நான் எதை செஞ்சாலும், நான் உதாரணத்துக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்க போனேன் அப்படின்னா நான் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனேன். என்கிட்ட அவர் கேட்கவே இல்லை, காசு எதுல போனேன், அவரே போய் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தாரு. மறுநாள் போய் லைசன்ஸே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் அவர்கிட்ட வேற எதுவுமே சொல்லிக்கல, சாதாரணமா போனேன், ஷேர் எடுத்து போட்டேன், உட்கார்ந்தேன். ஷேர் எடுத்து போடும்போது என்ன உட்காடுறீங்கன்றாங்க. அப்படின்னு இது அரசாங்க அலுவலகங்க, நான் உட்காரதாங்க செய்வேன்னு சொன்னேன். சரிங்க அப்படின்னாங்க. புகைப்படம் இருக்கிற இடத்துல இது லைசன்ஸ் எடுத்தவங்களுக்கு நான் சொல்ற ப்ராசஸ் புரியும். ஒரு காசு கேட்டாங்க, நான் ரெசிப்ட் கொடுங்க காசு தரேன்னா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போயிட்டு லைசன்ஸ் ரினியூவலுக்கு தான் போயிருந்தோம், பண்ணிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எனக்கு அல்லாஹ் போதுமா, நான் அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கேன். நான் இந்த மாதிரி அல்லாஹ்
இப்போ எனக்கு வந்து எதுவுமே லஞ்சமே கொடுக்காம தான் என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் செய்யணுங்கிறது எனக்கு இந்த நாட்டில் உள்ள உரிமை. நம்ம எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி லஞ்சம் கொடுக்காம தான் செய்யணுங்கிறது இந்த நாட்டில் உள்ள சட்டம், உரிமை. எல்லா அலுவலகத்திலையும் எழுதி போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க சீக்கிரமா கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எந்த என்கொயரியும் பண்ணாம கிடைக்கணும், இல்லாட்டா உங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவன் கேட்கறான் அப்படிங்கிறதுக்காக நீங்க காசை எல்லாருமே கொடுத்து கொடுத்து கரெக்டா இருக்கணுங்கிற என்னுடைய உரிமை நீங்க எல்லாம் தட்டி பறிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு வந்து ஒரு மாதிரியா வேலை வளர்த்து போயிட்டாரு, மூஞ்சே மாறிடுச்சு. நான் சொன்னேன், என்னுடைய அல்லா, நான் நம்பிக்கிட்டு இருக்கிற அல்லாவுடைய தன்மையை நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு போதுமானவர். நான் போற உள்ள இடத்துல எனக்கு அவர் சீர்படுத்தி தருவார். நான் வந்து எங்க போனாலும் எனக்கு வந்து அல்லாவுடைய உதவி இருக்குங்க, அதை நான் கண் கூட பார்க்க முடியுது. அதனால நீங்க நம்பி இருக்கிற மாதிரி இல்லை, நான் வந்து இப்படிதான் நம்பி இருக்கிறேன்னு ஒன்றும் சொல்ல முடியல. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து தொழுகிறோம், இல்லட்ட வந்து நோன்பு வைக்கிறோம், இல்ல திக்ரு பண்றோம், சில தவறுகளும் பண்றோம், நம்ம அறியாம தவறுகளும் பண்றோம். ஆனா அதை நம்ம வந்து உணர்ந்து நம்ம செஞ்ச நல்லதுக்கு அல்லாவுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம செஞ்ச தவறுகள்ட்ட அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டேன்னா அல்லாஹ் போதுமானவரா இருக்கிறார். அதாவது இந்த முகமது நபியே ஒரு கண் தெரியாதவர் வரும்போது முகத்தை கடுகெடுத்தாருன்னு எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. முகமது நபியோட மனைவிக்கு பிடிக்குங்கிறதுக்காக அல்லாஹ் ஹலாலாக்குனத அவங்க அதாவது தடுத்தாங்க அப்படின்னு குரான் நமக்கு சொல்லி காட்டுது 66வது அத்தியாயத்தில். இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பக்திமான், ஆனா அதே நபிமார்களை தான் அல்லாஹ் வந்து பக்திமானுன்னு சொல்லி காட்டுறாங்க, நல்லவர்களையும் சொல்லி காட்டுறாங்க, அல்லாவுடைய பொருத்தத்தை நாடினவங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த அடிப்படையில நாம அல்லாவை நம்ப இருக்கோமா, அதைத்தான் நாங்க சொன்ன தக்வா அப்படிங்கிற வார்த்தைக்கு, ரெவரன்ஸ்ங்கிற ஆங்கில வார்த்தைக்கு ஒரு மரியாதையுடைய ஒரு பிரமிப்போட, அல்லாவுடைய தன்மையை குறித்தான பிரமிப்போட ஒரு விழிப்புணர்வு நிலையோட இருக்கிறதுக்கு பேர் தான் தக்வா. அதாவது சமநிலையில், இந்த உணர்ச்சி சமநிலையில இருக்கணும். இந்த உணர்ச்சி நிலை கொஞ்சம் பயம், கொஞ்சம் அதாவது பயம்னா கொஞ்சம் அச்சம், பயம், அதிகமான கௌரவம், மனசு வந்து விழிப்புணர்வோட இருக்கிறது. அப்ப இந்த ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ் அவேர்னஸ் தான் நம்மளை வந்து நம்மளுடைய செல்ஃப், நம்மளுடைய ஆன்மாவை பாதுகாக்கும். ஏன்னா ஆன்மா பாதுகாப்பு இல்லைன்னு வைங்களேன், சைத்தான்ட்ட போயிடும். ஆன்மா பாதுகாப்போட இருந்தா தான் அல்லா கூட இருக்கும். அதுக்குத்தான் இந்த தக்குவா தேவைப்படுது. தக்குவானா என்னமோ நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், 5 நேரம் தொழுகிறாங்க, தாடி வச்சிருக்காங்க, தொப்பி வச்சிருக்காங்க, தலையில முக்காடு போட்டிருக்காங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறாங்க, அது மட்டும் இல்ல தக்குவா. மன ரீதியாக, மன அளவுல நமக்கு வரக்கூடிய விஷயங்களை எப்படி அல்லாவை சார்ந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. அதனாலதான் அல்லாஹ் நமக்கு பிரார்த்தனைகள் எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. எங்களுக்கு முன் சென்று போனோர் உண்மை நிந்தனை செய்தது போல் நாங்கள் உண்மை நிந்தனை செய்து விடாமல் நாங்கள் எங்களை பாதுகாப்பீராக. நல்லது நடக்கும்போது அல்லாஹ் எனக்கு வந்து அளவிட முடியாத நன்மை செஞ்சுட்டான்னு அல்லாவை புகழ்றது. ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ் என்னை ரொம்ப சோதிக்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நிந்தனை பண்றது. அல்லாஹ் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா எல்லாமே நல்லது எல்லாம் அல்லாவின் புறத்துல இருந்து மட்டும்தான் வருது. தீமையெல்லாம் நாமளே தான் தேடிக்கிறோம்னு நம்ம குரானை படிக்கிறோம். அந்த அடிப்படையில தான் தக்குவாங்கிற அப்படிங்கிறதுக்கு அந்த பக்திங்கிறது. ஏன்னா மாற்று பக்தி மார்க்கம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அர்ப்பணிப்பு, அன்பும் அர்ப்பணிப்பும் போதும் பக்திக்கு அப்படின்னு சொல்றாங்க. உணர்ச்சிகளை ஒரே திசையில செலுத்துறது, சரணாகதி அடைகிறது, அப்புறம் அதனால உங்களுக்கு மீட்சி கிடைச்சிரும், ரட்சிப்பு கிடைச்சிரும்னு சொல்றாங்க. ஆனா குரான் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து வெற்றி அடைவது, ரட்சிப்பு பெறுவது எப்படி அப்படின்னா, நம்பிக்கையாளர்கள்னு ஒரு அத்தியாயமே இருக்கு, 23வது அத்தியாயம். அதுல வந்து நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லுது. நீங்க நம்பிக்கை கொண்டிருந்தாலே வெற்றி அடைஞ்சிருவீங்க. நம்பிக்கை வலுப்பெற்றாலே நீங்க பக்திமான் தான். தக்குவா இருக்கு உங்கள்கிட்ட. அதைத்தான் முஸ்லீமா மூமினா நாங்க சொல்றோம். அப்படிங்கும்போது நீங்க முஸ்லீம் சொல்லிக்கப்பா, தக்குவா நிலை பெறும்போது நீ வந்து மூமின்னு சொல்லிக்கலாம், அது வரைக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்லுது. ஆனா செயல்பாடுகள் என்ன செய்யணும்னு சொல்லுது. நம்பிக்கையாளர்கள் உண்மையில் வெற்றி பெற்றவர்கள் 23வது அத்தியாயத்துல தங்களுடைய தொடர்பு தொழுகையில பயபக்தியோடு இருப்பார்கள். அது என்ன பயபக்தி? அதாவது நமக்கு வந்து மிஸ்ஸே ஆகாது. என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், வாயால என்ன சொல்றோம், செயலால என்ன செய்யறோம்,
அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை ரக்காய் தொழுதோங்கிற மிஸ் வருமா? சில நேரம் வரலாம். உடனே அதுக்கு வந்து நம்ம எல்லாட்ட பாவம் கேட்கணும். வரக்கூடாது. தங்களுடைய தொடர்பு தொழுகையில பக்தியோடு இருப்பாங்க. ஏன், அதாவது என்னை நினைவு கூறுவதற்காக தான் நான் தொழுகையை கடமையாக்கி இருக்கேன்னு நல்லா சொல்றாங்க 20வது அத்தியாயத்துல. அப்போ அது நம்ம அல்லாவுடைய நினைவுல இருக்கிறவன் வெளியே போகுதா நினைப்பு. அப்போ அந்த வெளியே நினைப்பு போகுதா போகாம ஸ்திரமா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, தொடர்ந்து வழிபாடு, அதாவது வாபூது ரப்புக்க ஹத்தா யக்திகளுக்கு வர்ஷிப் யுவர் லார்ட், தொடர்ந்து அல்லாஹ்வை வழிபடுறதுலதான் அந்த சந்தேகம் இல்லாத நிலைக்கு நம்ம வரணும். என்ன தொழுகிறோம், எத்தனை ரக்காய் தொழுகிறோம், என்ன சொல்றோம், அதுல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ங்கிறத உணர்ந்து சொல்றோமா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கறத நம்ம ரொம்ப உளப்பூர்வமா சொல்றோம். யூ மீன் இட்னு சொல்வார் ரஷாத் சொல்லும்போது. அது சொல்லுங்க, அரபில சொன்னாலே கனெக்ஷன் கிடைச்சிரும். யூ மீன் இட் அப்படிம்பார். நீங்க வந்து அதை அதாவது அதை வந்து அர்த்தம் புரிஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி நம்ம தொழணும். மேலும் அவர்கள் வீண் பேச்சை தவிர்த்துக்கிடுவாங்க. அப்ப என்ன, எது வீண் பேச்சு? இது வந்து தக்குவா உள்ளவங்க செய்யக்கூடிய விஷயங்கிறதுங்கிற அடிப்படையில நான் இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் மத்த வேற மார்க்கங்கள்ல அப்படிலாம் இல்லை. என்ன வேணா செய்ப்பா, நீ வந்து பூஜை புனஸ்காரம் பண்றியா, உன்ட இருக்கிற அதாவது எல்லாம் கடவுளுக்காக செய்யறேன்னு சொன்னாலே போதும், பக்தி மார்க்கத்துல இருக்கே அப்படின்னு. நான் குரான் வந்து தெளிவா செயல்பாடுதான் பக்தி மார்க்கம் அப்படிங்கறது விவரிக்கும். அதுலதான் ஒரு வீண் பேச்சை தவிர்த்து கொள்வார்கள். எது வீண் பேச்சு? நமக்கு வந்து ஒரு வரைமுறை இருக்கணும் இல்லையா? எது வீண் பேச்சு, எது நல்ல பேச்சு? பேச்சை பத்தி சொல்லும் போது எல்லாம் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹு கூலு கௌலன் சதீதா 33:70. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவை கருத்தில் கொள்ளுங்கள், சரியான கூற்றுக்களை மட்டுமே கூறுங்கள், நல்ல விஷயத்த மட்டும் பேசுங்க. நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, கெட்ட கெட்ட விஷயமா பேசுறோம், தப்பான விஷயம் பேசுறோம், நெகட்டிவான விஷயம் பேசுறோம், கற்பனை பண்ணி பேசுறோம், இல்லாததை பேசுறோம், இப்படி ஆயிருமோன்னு நினைச்சு பேசுறோம், இப்படி ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு நினைச்சு பேசுறோம். அல்லாஹ் போதுமானவர் இல்லையா? நான் உங்களை வந்து கேவலப்படுத்த மாட்டேன்னு சொல்றாருல்ல. நீங்க நம்பிக்கை கொண்டவர்களை நான் வந்து கேவலப்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. அதுல நமக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம ஒரு பேச்சுக்கு, ஒரு காலுக்கு தான் நம்ம பேசுறோம். ஒருவேளை இப்படி ஆயிட்டா, ஒருவேளை அப்படி ஆகலாமா, ஏதோ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அப்படி பேசவே கூடாது. அது பேசுறது எல்லாமே வீண் பேச்சு தான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பிரார்த்தனைகள். அப்படி நினைச்சு பேசுங்க. நம்ம வந்து சில நேரம் தப்பான வாய்ப்பு, அதாவது கெட்ட வாய் பேசிடுறோம். அந்த கெட்ட வாயெல்லாம் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பயானே. நான் கூட பேசியிருக்கலாம். அல்லாஹ் என்னை வந்து பாதுகாக்கணும். இனிமே அது மாதிரி பேசாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொருத்தருமே, எல்லாருமே, யாருமே அதாவது இதை கடந்து போக இல்லை. அதனால வீண் பேச்சை அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள். அதனால வீண் பேச்சு என்னங்கிறத நம்ம வந்து டெஃபினிஷன் பண்ணணும். நல்ல விஷயத்த மட்டும் தான் பேசணும். புறம் பேசுறது, நமக்கு மற்றவங்க இல்லாத நேரத்துல அவங்கள பத்தி பேசவே கூடாது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். ஒருத்தர் செஞ்ச விஷயத்துல உள்ள கருத்தை எடுத்து பேசிக்கலாம். இந்த நபரை குறிச்சு பேசக்கூடாது. அது புறம்னா அவர் இல்லாத நேரத்துல பேசுறதுதான் புறம். அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அது இந்த மாதிரி விளைவு ஏற்படுத்துச்சு, அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கலாம், நம்ம அந்த விளைவை பேசலாமே தவிர, இவரு இப்படி பண்ணாரு, அவருக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த நபர், இது என்னுடைய கருத்து நான் சொல்றேன், என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்றேன். வீண் பேச்சு அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயத்த மட்டுமே பேசுறது, நல்ல விஷயம் அல்லாததை எல்லாமே வீண் பேச்சு தான். அப்படி நம்ம எடுத்துட்டோம்னு வைங்களேன், பேச்சை குறைச்சிருவோம். நிறைய பேச்சை குறைச்சிட்டோம்னா நிறைய எனர்ஜி மிச்சமாயிரும். நிறைய எனர்ஜி இருந்துச்சுன்னா நிறைய சாப்பாடு எடுக்காது. இப்படி ஒன்னொன்னுக்கு தொடர்பு இருக்கு. அதாவது இந்த டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, டிவி பார்த்துக்கிட்டே கொறிக்கிறது இருக்கு பாருங்க. எவ்வளவு சாப்பிட்டா எவ்வளவு கொறிச்சேன்னு நமக்கே தெரியாது. அது மாதிரிதான் இது. பேச்சை குறைக்க, சாப்பிடும்போது பேசாம சாப்பிட்டோன்னு வைங்க, சாப்பாடு அளவே குறைஞ்சிரும், திருப்தி கிடைச்சிரும். கரெக்டான அளவு சாப்பிட்டு நான் பேசிக்கிட்டே சாப்பிட்டா நிறைய சாப்பிடுவோம். அதனால வீண் பேச்ச குறைச்சோம் அப்படின்னாலே நிறைய பலன்கள் நமக்கு இருக்கு. அதோட இல்லாம கடமையான தர்மத்தை அவங்க கொடுப்பாங்க. மேலும் அவர்களுடைய தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைகளுடனோ அல்லது சட்டபூர்வமாக அவர்களுக்குரியவர்களுடனோ மட்டுமே பாலியல் உறவு கொள்வார்கள். அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட மாட்டார்கள். அவர்கள் இந்த எல்லைகளை மீறுபவர்களே வரம்பு மீறுபவர்கள்.
ஒரு 8வது வசனம். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குங்க. ஒரு உணவுக்கா ஒரு எல்லை இருக்கு. இத பேச்சுக்கா ஒரு எல்லை இருக்கு. பார்வைக்கா ஒரு எல்லை இருக்கு. சிந்தனைக்கா ஒரு எல்லை இருக்கு. நிறைய தேவையில்லாத சிந்தனை வருது அல்லாத நினைச்சிருங்க. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. பேசுறது நம்ம அளவுக்கு அதிகமா பேசிட்டோம்னா நம்ம வந்து பேச பத்தி இருப்பான் பேசினார் இல்லையா 4 நாளைக்கு முன்னாடி. நிஜமாக அவன் மைக் ஆன்ல இருக்கு. நீங்க எதாவது பேச போறீங்களா? நடுவில் ஆன் பண்ண சவுண்ட் கேக்குது. ஓகே. அதனால எல்லாத்துக்குமே ஒரு எல்லை வச்சிருக்காங்க. இந்த எல்லைகளை விரும்புபவர்களை வரம்புவர்கள். இவங்க எல்லாம் பக்திமான்கள். பக்திமான்கள் அதை ரொம்ப நம்ம பக்தியோட இருந்தா மட்டுமே தான், தக்வாவோட, நான் அரபில சொன்னதான் தக்வாவோட இருந்தா மட்டுமே தான் அல்லாட்ட நன்மதிப்பை பெற முடியும். நாம 8வது விஷயம் சொல்ல பாருங்க. அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வைப்பு பொருட்கள் அவனமே அவர்கள் செய்து கொள்ளும் ஏதேனும் உடன்படிக்கைகள் என வரும்போது அவர்கள் நம்ப தகுந்தவர்களாக இருப்பார்கள். அதாவது பொதுவா இதுல நிறைய விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்கள்ட்ட யாராவது ஏதாவது கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா அதை கரெக்டா திருப்பி கொடுத்துறது. ஏதாவது உடன்படிக்கை 8 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வரக்கூடாது. இல்ல 8 மணிக்கு வரேன்ட்டு நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, சரியான நேரத்துல ஆரம்பிச்சு சரியான நேரத்துல முடிக்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது அல்லாஹ்வுடைய கிருபை. அதனாலதான் நிறைய பேர் இதுல கலந்துக்குறோங்கிறது அல்லாஹ்வுடைய கிருபை. இது சரி, நல்ல விஷயம் தானே, கூட கொஞ்ச நேரம் பேசுவோம், பிரார்த்தனை தானே, கூட கொஞ்ச நேரம் பண்ணுவோம், அப்படிலாம் இல்லாம நமக்குள்ளேயே நாமளே ஒரு நேரத்தை வகுத்துக்கிட்டு பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் ஒரு விஷயத்துக்கு போறோம் அப்படின்னா திட்டம் போடணும். அல்லாஹ் என்ன சொன்னாங்க? திட்டம் போட்டு அதை செயல்படுத்துங்க, அல்லாஹ் மேல தவக்கல்த்து வைங்க, அல்லாஹ் மேல பொறுப்பு ஏற்படுத்துங்க. லேட்டா வந்துட்டு நான் அல்லாஹ் மேல பொறுப்பு ஏற்படுத்துறேன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு தாரேன்னு சொல்லிட்டு தர முடியலையா, ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிருங்க, என்னால தர முடியலைங்க. வாக்குறுதி கொடுத்து வாங்குறோம் நிறைய, ஆனா அது பரவாயில்ல, சப்மிட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன்றோம். இப்படி நிறைய விஷயங்கள்ல நம்ம ரொம்ப வரம்ப மீறிடுறோம். அப்படி இருக்க மாட்டாங்க பக்திமான்கள். அதைத்தான் நாங்க சொல்ல வரேன். அவர்கள் அதாவது இத்தகையவர்கள் தான் மேலும் தங்களுடைய தொடர்பு தொழுகைகளை ஒழுங்காக கடைபிடிப்பார்கள். தொடர்பு தொழுகை பாருங்க, மேல தொடர்பு தொழுகையில பக்தியோடு இருப்பாங்க. 10வது வசனத்துல 9வது வசனத்துல ஒழுங்காக கடைபிடிப்பார்கள். இந்த ரெண்டும் இல்லைன்னு வைங்களேன், கடைசி அத்தியாயத்துல சொல்றாரு, பவைலுல் லில் முஸல்லின் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவங்க தங்களுடைய தொழுகையில பாராமுகமாக இருக்கிறாங்க. பாராமுகமா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பக்தியும் இல்ல, ஒழுங்காவும் கடைபிடிக்கல. அப்படிதான் நம்ம அர்த்தம் எடுக்க முடியும். பாராமுகமாக இருக்கிறது அப்படின்னா அதாவது ஒரு உணர்வோட தொழல, அதோட இல்லாம ஒழுங்கா சரியா தொழல. நினைச்சா தொழுறது இல்ல தொழுறது இல்ல, நினைச்சா தொழுகிறது இல்ல தொழுறது இல்ல, ஒரு வேலை தானே பரவாயில்ல அப்படின்னு அசால்ட்டா எடுத்துக்கிறது. தொழுகை நம்ம கடுமையான நேரத்துல, ஒரு போர் நேரத்துல கூட கண்டிப்பா தொழணும், தொழலாம் நினைக்கணும் எல்லாம் சொல்றாங்க. அசாதாரண சூழ்நிலையில எப்படி தொழணும் எல்லாம் சொல்லி தராங்க. இல்ல நீ பிரயாணத்துல இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்னு சொல்றாங்க. என்னை நினைவு கூறு, அப்புறம் சாதாரணமானவனு தொழுதுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம பக்திங்கிறது செயல்பாடுதான் அப்படிங்கறத நான் இங்க சொல்ல வரேன். பக்திங்கிறது ஏதோ மாற்று மத நம்பிக்கைகள் மாதிரி வெறும் பேச்சு இல்ல, செயல் அப்படிங்கிறதுக்கு 2வது அத்தியாயத்தின் 189வது வசனத்துல சொல்ல பாருங்க. நீங்க வெற்றி அடையும் பெருட்டு, இது 23ல படிச்சுட்டேன், 2ல 189, 3ல 130, இது ரெண்டையும் எடுத்து வச்சீங்க, நான் அதே படிக்கிறேன். 2ல 189 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நிலவின் தோற்றங்களை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள், கூறுவீராக, அவை மக்களுக்கு காலம் கணிக்கின்ற உபாயத்தை வழங்குகின்றன, மேலும் ஹஜ்ஜின் காலத்தை நிச்சயிக்கின்றன. சுற்றி வளைத்து பேசுவது நன்னெறியாகது. இதைத்தான் இங்க விஷயமா சொல்ல வரேன். நன்னெறியானது கட்டளைகளை ஆதரிப்பது மற்றும் வெளிப்படையாக இருப்பதன் மூலமே அடையப்படுகின்றது. நீங்கள் கடவுளை கருத்தில் கொள்ள வேண்டும், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு. அதாவது டிரான்ஸ்பரன்சினா வெளிப்படைத்தன்மையோட. நம்ம உள்ள ஒன்று வெளியே ஒண்ணு கிடையாது எப்பவுமே. அதாவது தப்பு பண்ணிட்டோம், நல்லது பண்ணிட்டோமா, அதாவது தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக நான் என்னை நியாயப்படுத்தக்கூடாது, நான் நல்லது பண்ணிட்டேங்கிறதுக்காக பெருமை அடிச்சுக்கிட கூடாது. அது ரெண்டுமே இல்லாம எதையும் சுத்தி வளைச்சு பேச, எதை சொல்ல வரமோ அது டைரக்டா அது சொல்றது நயமா சொல்ல தெரியணும். அதாவது முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லாம, அதாவது நமக்கு கனிவின் இறக்கையை தாழ்த்துவீராக அப்படின்னு சொல்றாரு. பெற்றோர்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட அமிக்கபிளா நடங்கிற வார்த்தை சொல்றாரு. அமிக்கபிள்னா என்ன அர்த்தம்? அதுக்கு போய் அர்த்தம் பாத்தீங்கன்னா தெரியும்.
நான் கட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி சடக்கு சடக்குன்னு ஏத்தால பேசுறது இல்ல, அமிக்கபிளா நடக்கிறது. பக்குவம் இப்படிதான் நல்லா இருக்குமே, இது சரியில்லையே, இது அல்லாவுடைய வழிகாட்டுதல் படி இல்லையே அப்படின்னு நாம அல்லாஹ்வை பொறுப்பு ஒப்படைச்சோம் அப்படின்னு சொன்னா யாருமே மனசு கஷ்டப்பட மாட்டாங்க. நான் ரொம்ப கரெக்ட், நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டு, நான் என்னால கட்டு கட்டுன்னு கேட்டுருவேன், கட்டு கட்டுன்னு பேசிடுவேன் அப்படின்னு சொன்னா மத்தவங்க மனசை சங்கடப்படுத்துற மாதிரி தான் ஆகும். அது அதனாலதான் அப்படி சொல்ல, சுற்றி வளைச்சு பேசாதீங்க. அது நன்னறி ஆகாது. நன்னறியானது கட்டளைகளை ஆதரிப்பது. அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த விளக்கம் அதுக்கு தான் சொல்றேன். நன்னறி டைரக்டா சொல்லணும். கட்டளைகள் எல்லாம் என்ன நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அமிக்கபிளா நடந்துக்கிடுங்க, சபை அறிஞ்சு பேசுங்க, மரியாதையோட பேசுங்க, காரணத்தோட பேசுங்க, ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. இப்படி எல்லாமே குர்ஆன்ல இருந்து நம்ம எடுக்கலாம் நிறைய. அதாவது இப்ராஹிம் லாஜிக்கா பேசுறாரு இல்லையா, அது மாதிரி நம்ம பதில் சொல்ல முடியாது, அவங்க மறுக்க முடியாது. லாஜிக்கா பேசுறதுனாலதான் மறுக்க முடியாது. வெளிப்படை தன்மையோட இருப்பது மூலமே நன்னெறி எப்ப அடையப்படுது அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது உள்ள. அதாவது நம்ம டிரான்ஸ்பரண்டா இல்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம், 3வது நபர் வராரு, நிப்பாட்டிட்டோன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க உங்க வேலையை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. அதுல அதாவது அப்ப நம்ம என்ன ஏதோ மறைக்கிறோம். அவர் போகட்டும் நான் சொல்றேன், இவர் போகட்டும் நான் சொல்றேன், இல்ல இவருக்கு தெரிய வேண்டாம், இல்ல அவருக்கு தெரிய வேண்டாம், நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம நடைமுறை வாழ்க்கையில உபயோகப்படுத்துறோம். இதெல்லாம் நன்னறி ஆகாது, கண்டுக்க வேண்டாம், இதை கண்டுக்காதீங்க. அதாவது வெளிப்படைத்தன்மையோட நம்ம கலந்து பேசுறோம். இதான் சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா சாஃப்டா சொல்ல தெரியும். நமக்கு ரொம்ப ஹார்டா இல்லாம சாஃப்டா நல்ல வார்த்தைகளை பேசுங்கன்னு சொல்றதுனால சாஃப்டா பேசுங்க அப்படின்னு எடுத்துக்கிறான் மாஷா அல்லாஹ். அதனால நன்னெறி எப்படி அடையப்படுதுங்கிறது இந்த வசனத்துல நாம பார்த்தோம். 3:130 என்ன சொல்றாரு பாருங்க. 3வது அத்தியாயத்து 130வது வசனத்துல எதுக்குன்னா நீங்க வெற்றி அடையும் பொருட்டு, அதுதான் காரணம். அதைத்தான் நம்ம பாக்குறோம். அல்லக்கும் துப்ளிஹூன் 3வது அத்தியாயத்து 130. இதெல்லாம் எப்ப அடையலாம் அப்படின்னா, அதாவது நம்பிக்கை கொண்டது உங்களைத்தான், மேலும் பெருகுகின்ற அநியாய வட்டியை நீங்கள் வசூலிக்க வேண்டாம், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு கடவுளை கருத்தில் கொள்ளுங்கள். இது நம்ம போறதில்லை, நம்ம கொடிய வட்டியை வாங்காதீங்கன்னு நல்லா நமக்கு சொல்றாங்க. அடுத்து 5:35 5வது அத்தியாயத்தின் 35வது வசனத்துல லல்லக்கும் துப்ளிஹூன் அப்படின்னு முடியுது இந்த வசனம் எல்லாம். நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான், நீங்கள் அல்லாஹ்விடம் பக்தியோடு இருக்கவும், மேலும் அவரை நோக்கிய வழிகள் மற்றும் உபாயங்களை தேடிக்கொள்ளவும் வேண்டும், மேலும் அவர் நிமித்தம் பாடுபடவும் வேண்டும், நீங்கள் வெற்றி அடையும் பொருள். அல்லாவின் நிமித்தம் பாடுபடுறது அப்படிங்கிறதுனா இது நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அல்லாவின் நிமித்தம் பாடுபடுங்க அப்படின்னு அல்லாஹ்க்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லை. அல்லாஹ் தனக்காக எதை செய்ய சொல்றாரோ அதை சக மனிதர்களுக்கு தான் செய்ய சொல்றாரு. அதாவது அது ரொம்ப நல்ல கவனமா பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு வழங்கியதில் இருந்து நீங்க தர்மம் பண்ணுங்க, பிரதிபலனா எதையும் எதிர்பார்க்காதீங்க. அதாவது வெறும் காசு பணம் கொடுக்கறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவி கிடையாது. என்னென்னலாம் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க, சிலருக்கு கல்வியை கொடுத்துருக்குறாங்க, சிலருக்கு நேரத்தை கொடுத்துருக்குறாங்க, சிலர் திடகார்த்தமான உடலை கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம கடவுளின் நிமித்தம் செலவு செஞ்சா மட்டுமே தான் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவான நம்ம சுயநலம் இல்லாமல் என்ன வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். நமக்கோ நம் குடும்பத்தாருக்கோ எந்த பிரதிபலனும் இல்லாம ஏதாவது வேலை செஞ்சிருக்கோமா, அதான் அல்லாவின் நிமித்தமா செய்யறது. அது இந்த வழிபாடை தாண்டி அவர் நிமித்தம் பாடுபட வேண்டும் அப்படின்னா, அவர் நிமித்தம் பாடுபட வேண்டியது தொழுக, நம்முடைய வழிபாடு இல்லாத மற்ற விஷயங்களையும் உள்ளடக்கி இது சொல்லப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன், வெற்றி அடையும் பொருட்டு. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னும் நிறைய குர்ஆனின் படி வெற்றி எப்படி பெறப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வீண் பேச்சு. அப்புறம் அவர் ஒற்றுமையை பத்தி சொல்லும்போது 3வது அத்தியாயத்தின் 200வது வசனத்துல சொல்றாங்க எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்னா, நீங்க அதாவது விடாமுயற்சியோடு இருங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன் 3வது அத்தியாயத்தின் 200வது வசனம்.
நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான், நீங்கள் உறுதிப்பாட்டுடன் இருக்க வேண்டும், நீங்கள் விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும், நீங்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு நீங்கள் கடவுளை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சகிப்பு, அதாவது சாஃப்டா சொன்னாதான் நம்ம ஒற்றுமையா இருக்க முடியும். நீங்க கட்டுன்னு பேசுனீங்கன்னா கூட இருக்க மாட்டாங்க. வெட்டு ஒண்ணு துண்டு நான் இப்படித்தாங்க அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி பேசணும் அப்படின்னா கூட வர மாட்டாங்க. எல்லாரையும், அதாவது ஒற்றுமையோட இருக்கணும்னா எல்லாருமே எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கூட்டிட்டு போகக்கூடிய பக்குவப்படணும். அதான் அப்பதான் ஒற்றுமையா இருக்க முடியும். அவர் அப்படித்தான், தலைவர் தான் இப்படி இருக்கணும், இல்ல பேசுறவர் தான் அப்படி இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அப்படி யாராவது ஒருத்தர் தவறு பண்ணிட்டா கூட எடுத்து சொல்லுவாங்க இருக்கிறவங்க, இல்லைங்க சரிதான், அதனால நம்ம அது பெருசா எடுத்துக்க தேவையில்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம், கொஞ்ச நாள் இருக்க போறோம். அதை எல்லாம் சொல்லியிருக்காங்க, உறுதிப்பாடு இருங்க, ஒற்றுமையோடு இருங்கன்னு சொல்றாங்க. ஒற்றுமையா இருக்கிறதான் பலம்னு சொல்றாங்க. பலம் இழந்துருவீங்கன்னு எல்லாம் நமக்கு சொல்றாங்க. ஒற்றுமை இல்லைன்னா பலம் இழந்துருவீங்கன்னு சொல்றாங்க. அதனால இப்ப நம்ம இங்க கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இப்ப தொடர்ந்து செயல்படக்கூடியவங்க, நாம பக்தியோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பக்தியா இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கருத்துக்கள் இருக்கலாம். கருத்தை வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனா சேர்ந்து பயணிக்கிறது என்ன, அதுல நாம அல்லாஹ் மட்டும் அடிப்படையில ஒன்னா இருக்க முடியும். இன்றைக்கு நம்ம வளைகுடா போற பாக்குறோம். வளைகுடா எவ்வளோ செல்வாக்கு, எவ்வளோ அருள் கொடைகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட இல்லாத என்னது, ஒன்னே ஒண்ணுதான், ஒற்றுமைதான் இல்லை. காசு இருக்கு, பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க அல்லாஹ் பாதுகாப்பாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அமெரிக்கா பாதுகாப்பாங்கிற நம்பிக்கையில் இருக்க போய்தான் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா இது நமக்கு அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளணும். நம்ம நாளைக்கு நம்ம அதுல இருந்து பாடம் கத்துக்கணும், நம்பிக்கையாளர்கள். ஏன்னா இதா ஜானா சுருல்லாஹி வல் ஃபத்ஹ், இந்த மார்க்கம் மிகைக்க போகுது, வெற்றி அடைய போகுது, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். 110வது அத்தியாயத்துல எல்லாம் சொல்றாங்க இல்லையா, மக்கள் அணியணியா வரப்போறாங்க. நம்ம கொஞ்சம் பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம அணியணியா வந்துட்டாங்கன்னு நினைங்க. நீங்க அணியணியா வருவாங்க. அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், நம்ம செயல்பாடு எப்படி இருக்கணும், நம்ம இருக்கிறவங்க பலமுடையவங்களா ஒற்றுமையா இருந்தோம்னா அதுதான் வெற்றி. அல்லாஹ்விடமிருந்து வெற்றி கழிப்பும் ஜெயமும் வரும் பொழுது அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக தழுவது நீர் காண்பீர் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மனக்கண்ணால பாருங்க. அப்ப எந்த மாதிரி செயல்பாடு நம்மகிட்ட இப்படி இருந்துச்சுன்னா மக்கள் இது பக்கம் வரும்போது சந்தோஷப்படுவாங்க. இப்ப இப்படி முஸ்லீமா நம்பாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. சப்மிட்ரா, ஐயோ சொன்ன பாஷைக்கு சொன்ன மாதிரி நடக்க மாட்டேன்றாங்க, கேட்டா குரான் படிதான் நடக்கன்னு சொல்றாங்க. அதாவது வாக்குறுதி நம்ம படிச்சோம் இல்லையா, வாக்குறுதி கொடுத்தா மீற மாட்டாங்க. தவறுவது இயல்புதான், ஆனா முன்னாடியே சொல்லிடுவோம் நம்ம, என்னால முடியாதுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, அல்லாவுக்காக பொறுத்துக்கிடுங்க, நான் தரேன், இன்னொரு நாள் தரேன். அதாவது அதனாலதான் எல்லாம் குடுக்கல் வாங்கல் பண்ணும்போது தேதி குறிப்பிட்டு எழுதுங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப நாள் ஆனாலும் பரவாயில்ல, தேதி குறிப்பிட்டு எழுதுங்கன்னு சொல்றாங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு சொல்லி கடந்து போகாம, இந்த நோம்புல நாம நிறைய குரான் படிச்சிருக்கிறோம், நிறைய பேர் பேசுனதை கேட்டிருக்கோம். அந்த தக்குவாவோட இந்த விஷயம் இன்னும், அதாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு விஷயம் இருக்கு. நான் ஒரே ஒரு 8-10 பாயிண்ட் வச்சது, ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். இந்த மிச்சத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தால நேரம் கிடைக்கும் போது நான் சொல்றேன். அல்லாஹ் அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் மேலும் முழு நம்பிக்கையும் பயமும் அதே மாதிரி தக்குவாவோட பயபக்தியோட தொடர்ந்து நம்மளுடைய சொல், செயல், வழிபாடு, நம்பிக்கை, சரணாகதி எல்லாமே இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வதாக நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.